பீஸ் மேக்கர் சீசன் 2 எபிசோட் 7 ஒரு அரை மணி நேரம் எபிசோடாக இருந்தாலுமே ஒரு பெரிய சம்பவமாக பார்த்து விட்டு போயிட்டு இருந்தால் சொல்லணும் நம்ம ஜேம்ஸ் கன்னு. ஸோ நம்ம பீஸ் மேக்கரோட அப்பா ப்ளூ ட்ராகன் இவ்வளோ நல்லவராயா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ போன சீசனோட எபிசோட் 7 நம்ம அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ இந்த சீசனில் எபிசோட் 7 அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டாங்க. உண்மையிலேயே போன எபிசோட்லாம் கூட கொஞ்சம் இந்த கேரக்டர் சேர்த்தது பரவாயில்லன்ற மாதிரி இருந்தாலுமே கூட இந்த எபிசோட் உண்மையிலேயே விட்டு சாகும்போது கொஞ்சம் பரிதாபமாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா பீஸ் மேக்கரோட அப்பா பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப நல்லவராக காமிச்சிருந்தாங்க. இவன் போன எபிசோடில் தான் தெரிய வந்துச்சு இந்த பீஸ் மேக்கர் அவரோட ஒரிஜினல் பையன் பீஸ் மேக்கரை கொண்டுட்டார் அப்படின்னு. பட் ஆனால் இவர் இப்போ நம்ம ஊர் பீஸ் மேக்கர் அவங்க ப்ளூ ட்ராகனுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் பையன் கீத்து பார்த்திங்கன்னா அவர் சமாதானப்படுத்தி இவங்களை நம்ம சேஃபாக அவங்க யூனிவர்ஸ்க்கே தாட்டி விட்டோம்னா அவங்க இதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் இங்கே வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிறாருங்க. அண்ட் அவருமே பார்த்திங்கன்னா ஒரு நாசி கிடையாது. ப்ளூ ட்ராகன் பார்த்திங்கன்னா ஹீஸ் நாட் ஏ நாசி. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம நினச்ச மாதிரி இவங்களோட இந்த யூனிவர்ஸில் இந்த மாதிரியான ஒரு நாசிசம் ஜெயிச்சதுக்கு காரணம் இவங்க நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் கிடையாது. இவங்களுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அண்ட் இவங்களுக்கு அதில் விருப்பமும் கிடையாது. நம்ம ஒரு பீஸ் மக்களப்போ என்னதான் ஒரு நாசியாக இருந்தாலுமே கூட இவருக்கு பார்த்திங்கன்னா ஹீஸ் நாட் ஏ நாசி. இவங்க பாப்பா ப்ளூ ட்ராகன் பேர் ரொம்ப நல்லவராகவும் இருக்கார். அவருக்கு அமைதியை தான் விரும்புகிறாரு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பத்திரமா தாட்டி விடணும் அப்படின்னு தான் பார்க்குறாரு. பட் ஆனால் அவரோட ஃப்ரெண்டு ஏட்ரியன் பீஸ் மேக்கரோட ஃப்ரெண்டு ஏட்ரியன் பார்த்திங்கன்னா இவரை போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ ப்ளூ ட்ராகனை போட்டதுக்கப்புறம் பீஸ் மேக்கர் அந்த வருத்தமும் தாங்க முடியாமல் ஆல்மோஸ்ட் கீத்தையும் போட்டு தள்ளியிருப்பாங்க. பீஸ் மேக்கர் தான் வேணாம் இவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கிளம்புவாங்க. கிளம்புனாலுமே அதுக்கப்புறம் கிளம்பி அவங்க யூனிவர்ஸுக்கு போயிடுவாங்களே. அப்போ கூட பார்த்திங்கன்னா திருப்பி கன்ஃபார்ம் கீத்து ரிவெஞ்ச் எடுக்கலான்னு வருவான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எமிலியா ஹார்கோட் பார்த்திங்கன்னா அவரை போட்டுத்தலாம்னு சொல்லி வரும்போது போலீஸ் என்ட்ரி ஆகிடுவாங்க. ஸோ நம்ம ஏட்ரியன் அந்த ஊரில் இருந்து ஏட்ரியன் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தாட்டி விட்ருவாங்க. ஸோ இன்னும் கீத் சாகலை. அவர் பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு. அண்ட் இந்த நம்ம யூனிவர்ஸ்க்கு அந்த பீஸ் மேக்கர் மீண்டும் ரிட்டர்ன் ஆனவர் மட்டும் இல்லாமல் எந்த ஹெல்மெட் வச்சு குவாண்டம் அன்ஃபோல்டிங் சேம்பர் ஓப்பன் பண்ணாங்களோ அந்த ஹெல்மெட் பார்த்திங்கன்னா ஆர்கஸ் குரூப் கிட்டே ஒப்படைச்சிட்றாருங்க. ஒப்படைச்சதுக்காக மட்டும் இல்லாமல் நான் தான் எல்லாம் தப்பி ஒன்று ஒத்துக்கிறேன்னு சொல்லி சரண்டரும் ஆகிறாரு. ஸோ பீஸ் மேக்கர் இப்போ சரண்டர் ஆகி ஆர்கஸ் கிட்டே சரண் ஆகிட்டார். இவங்க பார்த்திங்கன்னா இப்போ ஆர்கஸோட ஜெயிலில் போகிறதுக்கு இவரை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கீத்து பார்த்திங்கன்னா இன்னும் உயிரோடு தான் இருக்கார். அவர் ரிவெஞ்ச் கன்ஃபார்ம் வருவார் அப்படின்ற மாதிரி தான் ஹிண்ட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ எபிசோட் 8 கீத் வர்சஸ் பீஸ் மேக்கர் கன்ஃபார்ம் நடக்க தான் போகுது. ஸோ பெரிய லீடு கொடுத்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்காங்க. எப்படா அடுத்த எபிசோட் ரிலீஸ் பண்ணுவீங்கன்ற ஒரு கியூரியாசிட்டி வேறு கிளப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ பார்ப்போம் அடுத்த எபிசோட் எப்படி இருக்க போகுதுன்றது. ஹோப்ஃபுல்லி பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.